ஆறுமுகத்துக்கு தலையே சுத்துது. என்ன இது இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு வாழைத்தார அவ்வளோ வெட்டி வச்சிருக்கோம். அப்புறம் கடைசியில வந்து அது எல்லாமே பாழா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிறார். இத பார்த்த மகா வந்து ரொம்ப சந்தோஷமடைய நல்ல காலம் நஷ்டம் ஆகட்டும். இவனுக்கு எல்லாம் நஷ்டம் ஆனா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து பைரவி வந்து அப்படியே வந்து வராங்க ஆறுமுகத்துக்கிட்ட. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படி என்ன பைரவி இப்படி சொல்ற? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வாழைத்தார கட் பண்ணி வச்சா அது அவ்வளோதான் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சீக்கிரமாவே பழமா மாறிடும். பழமா மாறிச்சுன்னா என்ன பண்றது? அத சந்தையில விக்க முடியாது. காயா இருந்தா மட்டும் தான் விக்க முடியும். கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா நீ? அப்படின்னோனே, இங்க பாருங்க எதுவுமே ஆகல. எல்லாம் இப்பல்லாம் சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னோனே, என்ன சொல்ற பைரவி? ஆமா. அதுக்குன்னு தனியா நெறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா இந்த வாழைத்தாரு எல்லாமே உடனே சேல்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்றாங்க. அத கேட்டு ஆச்சரியப்படுறேன். நீ என்ன சொல்ற? இவ்வளோ நாள் நாங்க பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். ரெகுலரா வாங்குறவங்களே வாங்க மாட்டாங்க. நீ என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னோம். என்ன ஆறுமுகம் நீ? இன்னமும் பழைய மாரியே பிசினஸ் பண்ணா எப்படி? இப்போல்லாம் வந்து எல்லாமே புதுமுறையாக வந்துடுச்சு. எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் ஆகும்போது இன்னமும் நீ பழையபடி இப்படி பண்ணியிருந்தா எப்படி? ஒரு நிமிஷம் இரு. சரி, இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது அது வாழைத்தாரு அப்படின்னோடனே, எல்லாம் கட் பண்ணி குடோனில் தான் வச்சுருக்கோம். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து நம்மளுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி ஓகே, ஒரு வீடியோ ஒன்று எடுக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. 2மே எடுத்து இப்போ அனுப்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, வந்துடுச்சு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணிட்டு உடனே சூப்பரான வந்து வாழைத்தாரு இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பக்காவா வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அது ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா? உங்களது சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடுச்சு. இது மாதிரி இவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. உங்களோட ரேட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரேட் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்க. மற்றவங்கலாம் அதிகமாக கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் அப்படின்னோடனே, நிஜமாவா? ஆமாம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யாருக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டோட அதிகமான ரேட்டுக்கே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்று காட்டுறாங்க. பார்த்தீங்கல்ல, இந்த அட்ரஸ்க்கே எல்லாத்தையும் அமுச்சு விடுங்க. உங்களுது எல்லாம் வந்து வித்துருச்சு அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு ஆறுமுகம். நீ என்ன சொல்கிற? வந்து ஒன்றுமே புரியலையே எனக்கு பைரவி அப்படின்னோடனே, ஆமாம் இதுதாங்க ஆன்லைன் வந்து பிஸ்னஸ்ஸு. இந்த மாதிரி தான் எல்லா பொருளுமே நம்ம விற்கலாம். நம்மளோட ரேட்டு மட்டும் கட்டுப்படி ஆனால் போதும், யார் வேணாலும் வாங்கிடுவாங்க. நீங்கள் குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒருத்தரே நம்பி இருந்தது தான் தப்பு. எப்போவுமே 4 பேர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லி வைக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வித்துடுச்சு அப்படின்னோடனே, ஐயோ பைரவி உண்மையிலே சொல்கிறேனே நீ பெரிய ஆள் பைரவி அப்படின்றாங்க. உடனே வந்து பாராட்டுறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணியும், பாத்தியா என் மருமகளை? அதான் சொல்கிறது படிக்கணுன்றது. படித்தா எவ்வளோ நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா பார்த்தியா? படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தேங்க்ஸ் பைரவி அப்படின்னு, இதில் என்ன இருக்குது விடுங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து செம கடுப்பாக இருக்க. என்னது அவனோட வாழை வந்து தாரெலாம் வந்து டெலிவரி பண்ணிட்டானா? இப்படி பண்ண முடிஞ்சுது? அதான் நம்ம வந்து அந்த ஆள்கிட்ட பேசி எல்லாம் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏதோ ஆன்லைனில் விற்றுட்டாங்களா? என்னது ஆன்லைனில் விற்றுட்டானா? அவன் தான் படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னோடனே, எல்லாம் பைரவி ஏற்பாடா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் சஞ்சய். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்காங்க. வந்து சிவாவும் சிந்துவும், சிந்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து டாக்டரே இங்கே பார்த்தியா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து, டாக்டரே எனக்கு பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை டாக்டரே. அந்த பீச்சில் இருக்க தண்ணியில் அப்படியே காலை நினைக்கிறோம் டாக்டரே. 2 பேரும் கையை பிடிச்சி கால் நினச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் டாக்டரே. எல்லாமே பண்ணலாம் சிந்து. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன்றும் இல்லை, எனக்கு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே போயிட்டு ஜாலியாக எல்லாமே பண்ணலாம் சரியா? இப்போ முதல்ல ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. உடனே வந்து சிந்து வந்து, டாக்டரே தனித்தனி ரூம் போட போறியா? உனக்கு எனக்கு அது எப்படி பண்ணுவேன்? இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து நீயும் நானும் ஒரே ரூமில் தான் தங்க போகிறோம், கவலைப்படாத சிந்து அப்படின்னோடனே, தேங்க்ஸ் டாக்டரே அப்படின்றாங்க. டபுள் பெட்ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து சிந்து வந்து ரூமுக்கு போகிறாங்க. டாக்டர் இந்த ரூம் எவ்வளோ நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு சிந்துவை நம்ம சிவா.